Right. Yeah. Okay, இதோட டாபிக் ஆல்கஹால் டிடெக்ஷன் அண்ட் மோட்டார் லாக்கிங் சிஸ்டம். ஸோ இது ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், அதாவது ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க. அவங்க வண்டி ஓட்டு போக நிறைய ஆக்சிடென்ட் வந்து நடக்குது. அது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் பாதிப்பு வந்து நிறைய இருக்காது. அதுக்கோசரம் இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வேறு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா அதுதான் மெயின் ஃபோக்கஸ். இதுலேயே பார்த்தீங்கன்னா MQ சென்சார் நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம இதில் MQ3 யூஸ் பண்ணிப்போம். இது ஆல்கஹாலை மட்டும் டிடெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த சென்சார் வந்து உள்ள ஆக்சுவலாக ஃபிட் பண்ணிப்போம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வெளியில் பண்ணியிருப்போம். அப்போ தான் நாங்கள் அவுட்புட் காமிக்கிறதுக்காக இந்த இடத்துல. அப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சர்க்யூட் போகலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் சென்சார் இருக்கியா, இது வந்து ஒரு ஏர் சென்சார்ஸ் மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். இந்த ஏர் சென்சார் பார்த்தீங்கன்னா 27 சென்சார்ஸ் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண பார்த்தா MQ3 சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா வெறும் ஆல்கஹால் மட்டும் டிடெக்ட் பண்ணும். ஆல்கஹால் மட்டும் தான் டிடெக்ட் பண்ணும், வேறு எதுவும் டிடெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? இப்போ இந்த சென்சார் நம்ம ஆல்கஹால் வந்து நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவுட்புட் நம்ம பார்த்துக்கலாம். ஆன் பண்ணி நார்மலா டிரைவர் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. இன் கேஸ் அவர் ட்ரிங்க் பண்ணியிருந்தாரு அப்படின்னா வண்டி வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ இது அங்கே டிரைவர் உட்கார்ற சீட்டுக்கு முன்னாடி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ பஸர் சவுண்டும் நமக்கு ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். அட் த சேம் டைம் வீல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நின்றும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளோ சார்ட். இது ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து பவர் நெக்ஸ்ட் பார்த்தா MQ சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டினோ யூனோ வந்து யூஸ் ஸோ பண்ணுவோம். பவர் பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துரும். கொடுத்த உடனே இந்த சென்சார் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சென்சார் என்ன பண்ணுது அப்படின்னா ஆர்டினோ நானோ, தட் மீன் நம்மளோட பிரெயின் மாதிரி இந்த பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பிட்டு இருக்கு. எந்த ஸ்மெல்லும் இல்ல இருக்கு. ஒருவேளை ஆர்டினோ சென்சார் வந்து ஆமா ஏதோ ஸ்மெல் டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இல்லன்னு அப்படி சொன்னா இது ரிலேங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்விட்ச். அந்த ஸ்விட்ச் வந்து இங்க இன்வெர்ட்டா இருக்கும். ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா வீல்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும், பஸர் ஆஃப்ல இருக்கும். இல்ல ஏதோ ஒரு ஸ்மெல் நம்ம டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரிலே ஸ்விட்ச் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஆப்போசிட்டா வீல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் இதோட ஒர்க்கிங், எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. இதுல ஒரு முக்கியமான காம்பனன்ட் அந்த ரிலே ஸ்விட்ச் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, இந்த ரிலே பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம நார்மல் இந்த ரிலேயோட மெயின் உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் கான்செப்ட்னு சொல்லலாம். மேக்னெட் கேள்விப்பட்டிருக்கோம். 2 மேக்னெட் அட்ராக்ட் ஆகும், ரெப்பல் ஆகும். இது என்ன எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னா கரண்ட் இருந்தா மட்டும் மேக்னெட்டா ஆக்ட் ஆகும், கரண்ட் இல்லைன்னா மேக்னெட்டா இருக்காது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இங்க நம்ம ரிலேக்குள்ள இதுதான் அந்த ரிலே. ஸோ இந்த ரிலேல நமக்கு 2 மோட்டார் இருக்கிறதுனால டபுள் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஒரு ரிலேவோட டயக்ராம் தான் இது. இந்த ரிலேல 3 பின் உள்ள இருக்கும். இது காமன் பின். ஸோ இப்போ நம்ம ஒரு லைட் ஆன் ஆகணும்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தாகும். ஸோ அதுல ஒரு பின் இந்த காமன் நான் கொடுத்துருவேன். இன்னொன்னு இந்த பாசிட்டிவ்க்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ இங்க ஆன்ல இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு பின் ரிலேல இங்க மாட்டிருக்கேன். இங்க வந்து நான் சொன்ன எலக்ட்ரோ மேக்னெட்டான மெட்டல் இருக்கு. இங்க கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த எலக்ட்ரோ மேக்னெட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்விட்ச் ஆட்டோமேட்டிக்கா அந்த சைடு அட்ராக்ஷனால இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சைடு தான் சர்க்யூட் போகுமே தவிர இந்த சர்க்யூட் அவுட் ஆயிடும். ஸோ அதுதான் இதோட மெயின் கான்செப்ட். அந்தபடிதான் இந்த ஒர்க் ஆகுது. அந்த 3 சொன்னேன் இல்லையா, காமன், இங்க NO NC என்னன்னு போட்டிருக்கேன். இங்க மோட்டார் கனெக்ட் பண்ணிருக்கேன். லைட்டோ மோட்டாரோ ஏதோ ஒண்ணு பஸர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலா சர்க்யூட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்ப ஸ்மெல் அங்க சென்சார் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த ரிலே ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மெட்டல் அட்ராக்ட் ஆயிடும். ஸோ சர்க்யூட் வந்து ஒயர் கனெக்ஷன் விட்டுற மாதிரி ஆயிடும், ஒர்க் ஆகாது. அவ்வளவுதான். இது மெயின் காம்பனன்ட். இது போக என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இது ஆர்டினோ நானோ. ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கதான் கொடுப்போம். இதுல இருந்து அவுட்புட் வெளியில வரும். அடுத்து MQ3 சென்சார் சொன்னோம் இல்லையா, இதுல என்னென்ன பின் இருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன்று கிரவுண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா VCC இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலார்ம் இது இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்ன யூஸ் பண்ணுறோம்னா இந்த அலார்ம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு வேல்யூஸ் வந்து இருக்கு. அந்த வேல்யூஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹாலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்கஹால் இருக்கு. இப்போ ட்ரிங்க் பண்ணிட்டு போகும்போது அதுவும் ஆல்கஹால். இப்போ நம்ம சானிடைசருக்குள்ள அதுவும் ஆல்கஹால் தான் இருக்கு. ட்ரிங்க் பண்ணது 2மே வைக்கும்போது நம்ம உடனே ஆஃப் ஆகும், ஆன் ஆகும் இல்லைங்களா? இப்போ அதுக்கு ஒரு தனி ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிக்கோம், இது வந்து வச்சிருக்கோம். அப்போ ஆல்கஹால்னா அதோட வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அந்த கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம்ல அந்த வேல்யூவை மெயினாக நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம இங்கே பார்க்கறதுக்காக இதோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ ஒரிஜினல் அப்படின்னு சொல்லும்போது அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும்.
ஸோ எந்த ஒரு சென்சார் ஆகட்டும், ரிலே ஆகட்டும், எதாகட்டும், எல்லாத்துலயுமே ஒரு 2 பின் காமன், பாசிட்டிவ் நெகட்டிவ் பவர் சப்ளை கொடுத்தாகும். அது போக என்ன இருக்கு அப்படின்னா, அது சென்ஸ் பண்ணுது இல்லையா சென்சார், அதை வெளியில கொண்டு போய் சொல்றது, அதுதான் A0. இங்க பின் கனெக்ஷன் எல்லாமே போட்டிருக்கோம். நாம எப்படி இந்த சர்க்யூட்ல பின் கனெக்ஷன் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு, இந்த ஆர்டினோ நானோல இருந்து ஸ்விட்சுக்கு எப்படி போகுது, ஆர்டினோ நானோல இருந்து MQ சென்சாருக்கு எப்படி போகுது, ஆர்டினோ நானோல இருந்து பஸருக்கு எப்படி போகுது அப்படிங்கறத 3 ஸ்டெப்பா போட்டிருக்கோம்.